ஹலோ அண்ட் வெல்கம். இன்னைக்கு ஆக்சுவலி இந்த ஷோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளா வந்து என்ன சொல்றது, இந்த ஷோ பண்ணணுங்கிறது வந்து ஒரு ஒரு நாளைக்காக தள்ளி வச்சிருந்தேன். இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய விஷயங்கள் பேசினாங்க இந்தியா இங்கிலாந்து சீரீஸை பத்தி. டியூரிங் த சீரீஸ், பிஃபோர் த சீரீஸ் அண்ட் இப்போ ஆஃப்டர் த சீரீஸும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஸோ இது எப்படியுமே பண்றதா தான் இருந்தேன். கொஞ்சம் லேட் என்ன சொல்றது, இப்பதான் பண்றதுக்கு எனக்கு டைமும் கிடைக்கும், கொஞ்சம் நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கவும் முடியும். பட் பிஃபோர் கெட்டிங் இன் டு தட், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து ஒரு 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 ஸ்டேஜ், அதாவது கடைசி 2 வருஷமா வந்து நான் கிரிக்கெட் விளையாடிருந்தேன். எல்லா ஃபார்மேட்லயும் விளையாடல, டெஸ்ட் கிரிக்கெட் மட்டும் விளையாடிட்டு இருந்தேன். அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்லயே கூட சில கேம்ஸ் கிடைக்கும், சிலது கிடைக்காது. அண்ட் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில நிறைய விக்கெட்ஸ் எடுத்துமே வந்து ஜடேஜா மாதிரி ஒருத்தர் தான் வந்து நிறைய வந்து விளையாடுவார் ஒன் ஸ்பின்னர் தேவைன்னா. அண்ட் அவர் சம ஃபார்ம்ல இருந்திருக்காரு லாஸ்ட் 2-3 இயர்ஸா, பேட்டிங்லயும் சரி போலிங்லயும் சரி. ஸோ இந்தியாவுக்கு கிடைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய பேருக்கு நிறைய கண்ட்ரீஸ்ல கிடையாது. ஸோ நமக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் பிளென்டி அப்படின்வாங்க, ஃபார் த ஹெட் ஏக் அப்படின்வாங்க. நிறைய தடவை என்னோட ஸ்டேக் டு த கிளைம் வந்து என்னோட பேட்டிங்னால கூட மிஸ் ஆச்சு. இதெல்லாம் பத்தி ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு இந்த ஒரு கோவிட் நல்ல ஒரு சூழ்நிலையும் அமைஞ்சது. இந்த கோவிட்ல நிறைய விஷயங்கள் நான் பண்ணினேன் இந்த லாக்டவுன் போது. என்ன உதாரணத்துக்குன்னா, ஃபர்ஸ்ட் கோவிட் போது கிரிக்கெட் எல்லாம் நிறுத்திட்டு கிரிக்கெட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப்மே வந்து ஒரு ஸ்டாப்புக்கு வந்துச்சு. வந்த உடனே என்னடா பண்றது, நம்ம கிரிக்கெட் தெரியுமே, கிரிக்கெட் எல்லாமே என்ன பண்றது, டிவில கூட பாக்குறதுக்கு மேட்ச் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்குள்ளேயே நான் சொல்லிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, திருப்பி விளையாடுவோம். எனக்கு அதாவது இப்ப நான் 34 இயர்ஸ் ஓல்டு. அண்ட் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, 2-3 இன்ஜுரிஸ்லாம் வேற பேட்டில் பண்ணேன். சில பேர் வந்து அதாவது அப்ஜெக்டோ ஒரு விஷயத்த, ஒரு கிரிட்டிசிசம் பார்க்கணும் அப்படிங்கறத வந்து நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். யாராவது நம்மள வந்து தப்பா பேசினாங்க, இல்ல நம்ம கிட்ட ஒண்ணு இல்ல, அதாவது நம்ம தமிழ் காமெடியில ஒண்ணு வருமே, டேய் இந்த வேலைக்கு இவன் சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லி வடிவேலு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கான்ஸ்டன்டா நம்ம லைஃப்லயும் சரி, ஏன்னா நம்ம லைஃப்னு சொல்றேன், அது ஒரு மாதிரி அட்வைசரி மோட்ல போயிடும். என்னோட லைஃப்ல கான்ஸ்டன்டா எப்பவுமே நான் ஒண்ணு பண்ணினேன் அப்படின்னா, இதை இவன் பண்ணல, இதை இவனால பண்ண முடியாது, இதனால இவரோட இவர் பெட்டர், இந்த மாதிரி சொல்றதுக்கு ஆள் இருந்துனே தான் இருந்தாங்க. இதை ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒரு விதம் என்னன்னா, அவங்களுக்கு நம்மள பிடிக்கவே இல்லை அப்படின்னு பார்க்கலாம். இல்லாட்டி வந்து அவங்க வந்து நம்ம கிட்ட இருந்து இன்னும் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது ரெண்டுமே இல்லாம என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னன்னா, நானே என்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கறதா என்னோட லைஃபோட மோட்டோவாவே இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் வந்து எங்க வீட்டுல வந்து சின்னதா ஒரு இன்டீரியர் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. அப்ப வந்து ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ஒரு வால்ல வந்து உங்களோட ஃபேமஸ் கோட்ஸை நாங்க போடலான்னு இருக்கோம், நீங்க என்ன கோட்லாம் சொல்லியிருக்கீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச கோட் என்ன அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த கோட்டை போட்டோ எடுத்து போட்டிருக்கேனான்னு தெரியலங்க, என்னோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்க போட்டிருக்கேனான்னு தெரியல, ஞாபகம் இல்லை. பட் எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்றதோட நான் பிலீவ் பண்றது அது என்ன கோட் அப்படின்னா, there is always light at the end of the tunnel அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன நம்புறேன்னா, டனலுக்கு முடிவில் எப்பவுமே லைட் இருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. நம்ம எவ்ரி நைட் தூங்கும் போது நெக்ஸ்ட் டே சன்னுக்கு முன்னாடி தான் முழிப்போம். ஆனா நெக்ஸ்ட் டே சூரியன் உதிக்கும் அப்படின்னு நம்புறவங்க மட்டும்தான் அதை பார்ப்பாங்க. பல பேர் அந்த டனல்ல இருக்கிற இருட்டுக்கு பயப்படுவாங்க. அந்த டனலுக்குள்ள இருக்கிற லைட்டே இல்லடா, அவ்வளவுதான்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இல்லடா, லைட் இருக்கும், நான் அதுக்காக ஒரு நாள் உயிர் வாழ்வேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு 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 ஃப்ரேஸ். ஸோ தோஸ் பீப்புள் ஹூ பிலீவ் தட் there is light at the end of the tunnel are the only ones who live to see that light அப்படிங்கிறது தான் அந்த கோட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட்டு. எதுக்கு இதை இந்த சமயத்துல சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் லாக்டவுன் போது சரி எக்கச்சக்கமா வந்து நானும் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஷோ, யூடியூப்ல எல்லாம் பண்ணிட்டே இருந்தேன், ஜஸ்ட் கீப் மை செல்ஃப் கோயிங் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய வேலைகள் பண்ணேன், அதெல்லாம் நான் வீடியோ டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்குடா வீடியோ டாக்குமெண்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கே அது ஒரு ஃபுட்டேஜ் பார்க்கும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுனால பண்ணியிருக்கேன். சம்டே வெரி ஷார்ட்லி நான் அந்த வீடியோ பண்ண சின்ன சின்ன விஷயங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கண்டிப்பா. அதை போட்டுட்டு அதுல இருந்து நிறைய பேர் லேர்ன் பண்ணலாம். டெஃபினட்டா ஒரு ஸ்பின்னரோ இல்ல யாரோ எனி ஃபார்ம் ஆஃப் லைஃப்ல வந்து அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். உதாரணத்துக்கு ஒரு சின்ன பைத்தியக்காரத்தான் சொல்லலாம் அப்படின்னா, காலங்காலத்தால் 5 மணிக்கு வந்து எங்க வீட்டுல எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, காலங்காலத்தால இருந்து படிச்சேன்னா மண்டல நல்லா ஏறும், அதுதான் பெஸ்ட் டைம் அப்படின்னுவாரு. ஸோ அதெல்லாம் ஸ்கூல் டைம்ல சொன்னது, அப்பெல்லாம் எழுந்ததே கிடையாது. சரி நம்ம எழுந்துதான் பண்ணுவோம், கிரிக்கெட் எப்பவுமே 5:30 மணி 6 மணி தான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் த பாடியும் ஐசோலேட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். கிரிக்கெட் ஸ்கில்ல, பேட்டிங்கா இருக்கட்டும் போலிங்கா இருக்கட்டும், சின்னது, அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த மாதிரி விஷயங்கள் கிரிக்கெட்டுக்கு டிரான்ஸ்லேட் ஆகுமா அப்படின்னு கூட சில சமயம் நானே என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். பட் அதுல ஒரு நம்பிக்கையோட ஏதோ ஒன்று பண்ணினா அதுல நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணினேன். ஸோ எத்தனையோ பேர் என்ன டவுட் பண்ணாங்கன்னா எப்படின்னா வந்து இவரால பண்ண முடியாது, ஐ மீன் வேற விஷயங்கள்லாம், அந்த கிரிட்டிசிசம் வந்து எக்ஸாக்டா 1 by 1 போல. பட் எனக்கு ஒரு கிரிட்டிசிசம் மட்டும் நான் அதை சொல்லியிருக்கேன் வேற ஒரு ஷோல கூட. என்ன அப்படின்னா, இவர் ஒருவேளை
அந்த அதாவது வந்து அந்த ஸ்டமக் ஃபார் த ஃபைட் இருக்கா? அதாவது when push comes to shove அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கஷ்டமான நேரத்துல இவரால நிக்க முடியுமா? இல்ல அதுக்கு இவருக்கு ஸ்பைன் இல்ல, முதுகெலும்பு இல்ல அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் மட்டும் இல்ல, ஒரு 4, 5 பேர் சொன்னாங்க அத வாய்ஸ எக்கோ பண்ற மாரி. இன்ஃபாக்ட் வந்து ஏன் வந்து ஓவர்சீஸ்ல மட்டும் இன்ஜுரி ஆகுது? அப்படிங்கிற மாரிலாம் கேட்டாங்க. ஏன் இன்ஜுரி ஆகுதுன்னு கேட்கறது வேற, ஏன் ஓவர்சீஸ்ல மட்டும் இன்ஜுரி ஆகுது அப்படிங்கிறது வேற. இது என்ன அப்படின்னா, என்னோட ப்ரைடே இடிச்சிருச்சு. ஏன்னா நான் என்னோட என்னோட கிரிக்கெட்டர் அந்த மாரி விஷயம்லாம் இல்ல. இதெல்லாம் அப்பாற்பட்டது. நான் மனுஷனாவே சண்டைக்கு தான் ஃபர்ஸ்ட் தயாரா இருப்பேன். அதாவது சண்டைனா, என்ன நீங்க ஒரு கார்னர்ல புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து எப்படி வெளில வரணுங்கிறது தான் என்னோட லைஃபோட கிக்கே. அந்த லைஃபோட கிக்ல இருந்து வெளில வர்றது வந்து அதுல ஐ டேக் அ லாட் ஆஃப் பிரைட். அதுதான் நான். பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா, என்னோட க்ரோயிங் அப் ஸ்டேஜ்லயோ, நான் கிரிக்கெட் விளையாடுற ஸ்டேஜ்லயோ, என்னோட சேலஞ்சிங் டைம்ஸ்லயோ, என்னை யாருமே பார்த்தது கிடையாது. நான் வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்ச காலத்திலயும், நடுவு காலத்திலயும் எப்படி இந்தியன் டீமுக்குள்ள வந்தனோ, அந்த காலங்கள்ல பார்க்காத ஆளுங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. ஏன்னா நான் யாருன்னு பர்சனா உங்களுக்கு தெரியாது. சரி, ஓகே. இத்தனை நாளா நம்ம கிரிக்கெட்டராவோ இல்ல ஒரு பர்ஃபார்மராவோ தான் பார்த்திருக்காங்க எல்லாரும். இனிமே வந்து நம்ம பர்சனா யாருக்கு, நம்ம எப்படி அப்படிங்கிறது ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிக்கணும். தெரிவுபடுத்தணும். அதாவது அதை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் தான். அந்த குறிக்கோளை யோசிச்ச உடனே நான் நினைச்சேன், சரி ஓகே, இந்த கேமை நம்ம எதுக்காக விளையாடுறோம்? ரோட்ல விளையாடும் போது அவ்வளோ ஃபன், அவ்வளோ ஃபைட். நான் சண்டை போட்டு தான் விளையாடுவேன். ரோட்ல விளையாடினா கூட தோக்க பிடிக்காது. அந்த மேட்சை சாயந்தரம் தோத்தனும் அதை பத்தி ஒரு 1/2 hour யோசிப்பேன் போயிட்டு. ஐயோ நீ தோத்துட்டோமே, அந்த பையனோட தோத்துட்டோமே, நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பேன். இது வந்து கேமை பத்தி இல்ல, லைஃபை பத்தி இப்படிதான் யோசிப்பேன். சோ அதை யோசிக்கும் போது எனக்கு டக்குன்னு ஒரு பாயிண்ட் தோணுச்சு. சரி, இதை வந்து நம்ம டிரான்ஸ்லேட்டே பண்ணலையே. இந்த ஒரு ஹாப்பினஸை வந்து நம்ம கொண்டு போலையே. பர்ஃபார்ம் பண்ணணும், ஜெயிக்கணும், எல்லாம் யோசிக்கிறோம். அந்த ஒரு டெய்லி ருட்டீன்ல அதுக்குள்ளேயே இறங்கிடுறோமே. ஆனா இதை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையே. அந்த ஹாப்பினஸ் தான் நம்ம இனிமே வெளிப்படுத்தணும். இனிமே என்னடா இருக்கு, நம்ம வந்து கிரிக்கெட் வந்து ஃபுல்லா ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்தாச்சு. எங்க மேட்ச், அதாவது ஸ்டம்ப் பண்ணிட்டீங்கன்னா மேட்ச் ஆடிடும். நியூசிலாந்துல இருந்து வந்தேன், கோவிட் இருந்தது. அப்ப வந்து நம்ம தமிழ்நாடுல சென்னையில கிளப் கிரிக்கெட் நடந்தது. உடனே போய் மேட்ச் ஆடிட்டேன். ஸ்டம்ப் பண்ண விளையாடிடுவேன். நான் கிரிக்கெட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா அதை விட சான்ஸே கிடையாது. என்ன கூட நெய்பர்ல லொக்காலிட்டிஸ்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஏரியா மாறி போயிட்டாங்க. அதனால அவங்களோட ரோட்ல விளையாட முடியறது இல்லை இப்போ. இல்லாட்டி அதுவும் விளையாடுவேன் இதே மாதிரி தான். ஸோ இதை எதுக்காக நான் சொல்ல ஆசைப்பட்டேன் அப்படின்னா, அதை வந்து ஃப்ரூட்டிஃபை ஆகணும். அதாவது இனிமே வந்து நமக்கு உதாரணத்துக்கு ஒரு 3-4 வருஷமே கோவிட் நம்ம என்னெல்லாம் பண்ணினா, ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு 1918 வந்தது. வேர்ல்டு வார் 1 முடிஞ்ச உடனே அதோட பேக்லாகா அது எவ்வளவு நாள் போச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு 2-3 வருஷம் ஆச்சு அது வேற அவுட் ஆகிறதுக்கு. சரி, 2-3 வருஷம் வேற அவுட் ஆச்சுன்னா நமக்கு வந்து வயசு 36 ஆயிடும். எவ்வளவு கிரிக்கெட் இருக்கும், யாரெல்லாம் என்னெல்லாம் பேசுவாங்க நம்மளை பத்தி இருக்குமா அப்படின்னு யோசிச்சேன். சரி, ஒருவேளை கிரிக்கெட் இல்லைன்னா கூட நம்ம அடுத்து என்ன பண்ணணும், லைஃப்ல அடுத்து என்ன மூவ் ஆன் பண்ணணும், அதுல எப்படி எக்ஸலண்டா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி சில விஷயங்களை யூகிச்சு சில ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அதே மாதிரி ஒருவேளை கிரிக்கெட் திரும்பி வந்துடுச்சு, நான் 36 வயசுல எனக்கு இன்னும் உடம்புல சத்து இருந்ததுன்னா யாரும் நம்மள கேள்வி கேட்க முடியாது, நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ரைனிங் எல்லாம் பண்ணேன். எதிர்பார்ப்புகளே இல்ல. ஆனா ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம், என்னெல்லாம் நம்ம கிட்ட லைஃப் அந்த அட்வர்சிட்டியை த்ரோ பண்ணாலும் அதுக்கு நம்ம பதில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்டவுன்ல ஒர்க் பண்ணேன். அதுக்கு இன்னைக்கு ஃப்ரூட்டிஃபைங்கா அந்த ரிவார்ட்ஸ் வந்தது. அதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது. த்ரூ திஸ் ஜேர்னி அந்த கோவிட் இப்போ எல்லாம் சேர்ந்து என்னோட யூடியூப் சேனல் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி, வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல நிறைய பேர், அதாவது இந்த யூடியூப் ஃபேமிலியோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் டெலிகிராம் குரூப்லயும் ரெகுலரா விஷஸ் வந்துனே இருக்கும். சில பேர் அட்வைஸும் கொடுப்பாங்க. அந்த அட்வைஸ் எல்லாம் எங்க அம்மா அப்பா கொடுக்குற மாதிரி தான் நினைச்சுப்பேன், இல்லை என் பிரதரோ என் ஃப்ரெண்ட்ஸோ கொடுக்குற மாதிரி தான் நினைச்சுப்பேன். அதை சில சமயம் ப்ரஷ் செட் பண்ணிட்டு சில பேர் சொல்ற அட்வைஸ், அந்த வெல் விஷஸ், அந்த குட் வைப்ஸ் இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு எனக்கு இந்த 8th MOS அவார்டை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். என் ஃபேமிலி, என் குழந்தைங்க, இன்ஃபேக்ட் என் பொண்ணு வந்து கியூட்டா கேட்டா, நீங்க ஏன் மைக்ல வந்து எங்க பேரை சொல்லல, நீங்க என் பேரெல்லாம் சொல்லணும். அப்பதான் நினைச்சேன், ஓகே, சின்ன குழந்தைங்களுக்கு கூட இது தோணுது. பட் இவ்வளவு பெரிய ஃபேமிலி எனக்கு வந்து பயங்கர IPL டைம் எல்லாம் கூட நிறைய பேர் நான் யூடியூப்ல ஷோ பண்ணும்போது, அப்பா போய் கிரிக்கெட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுப்பா, அடிக்கிறாங்க பால, ஒழுங்கா போலிங் போடுப்பா, அதுல முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுப்பா, இங்க வராதப்பா அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், அதுக்கு இதுக்கு கனெக்ஷனே கிடையாது. இது ஆஃப். எனக்கு இது நிறைய ஹெல்ப் தான் பண்ணிருக்கே ஒழிய டெஃபினட்டா ஒரு டெட்ரிமெண்டா அமையவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஐ டெடிகேட்டட் டு எவ்ரி ஒன் ஹூஸ் ஹேட் த குட் வைப்ஸ் ஃபார் மீ. சரி, இப்போ நம்ம நீ ஷோக்குள்ள போகலாம். ஷோ என்னடா இவ்வளவு பேசிட்டதுக்கு அப்புறம் ஷோவா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஓகே. ஸோ ஆஸ்திரேலியால இருந்து வந்தோம். அது ஒரு பயங்கர ஹை. எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சீரிஸ் நான் விளையாண்டதே கிடையாது ஆஸ்திரேலியால. இப்போ இன்ஃபேக்ட் அதுவே வந்து ஹிஸ்டரி, அதாவது ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு டெஸ்ட் சீரிஸ் விளையாடி இருக்கோம். கிட்டத்தட்ட 75-80 நாள்ல 8 டெஸ்ட் மேட்ச் விளையாடி இருக்கோம். அப்படின்னா என்னன்னா, ஆவரேஜிங் 9 to 10 டேஸ்க்கு ஒரு தடவை ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடி இருக்கோம். சரி, சில டெஸ்ட் மேட்சஸ் வந்து இப்ப சொன்ன மாதிரி 3 நாள் 2 நாள் 3 நாள்ல முடிஞ்சிருக்கலாம், இல்ல 4 நாள்ல முடிஞ்சிருக்கலாம். பட் ஸ்டில் ஒரு டெஸ்ட் மேட்சோட லோடு தான். அவ்வளவு ஈஸி கிடையாது ரெக்கவர் ஆகுது. அந்த பாடி அவ்வளவு டிராமாவை சந்திச்சிருக்கோம். இட் இஸ் நாட் ஈஸி. வேர்ல்டுலயே எந்த கிரிக்கெட் டீமுமே இந்த மாதிரி ஒரு 4 டெஸ்ட் சீரீஸ் பேக் டு பேக் வித்தின் a ஸ்பேஸ் ஆஃப் 80 days விளையாடி இருக்காங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா
தி ஆன்சர் ஆக்சுவலி வில் பி 0, அ கிராண்ட் 0. 2 கையிலையும் காட்டுறேன். ஸோ அதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் என் டீம்மேட்ஸுக்கு பயங்கர நான் ரிவார்ட்ஸும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் இதுக்காக. ஏன்னா சாமானியமான விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். டு பிக் யுவர் செல்ஃப், டைம் இன் அண்ட் டைம் அவுட். டெய்லி நைட்டு தூங்கும்போது அடுத்த நாள் என்ன பண்ணணும், பாடி ரெக்கவர் ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். சில பேருக்கு ரன் வரும், சில பேருக்கு விக்கெட் வரும், சில பேருக்கு இதெல்லாம் வராது. அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். ஸோ இது ஒரு பயங்கரமான ஜேர்னி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன ஆச்சுன்னா, பப்ளிக் பர்செப்ஷன். ஆஸ்திரேலியாவில் நம்ம வந்தோடனே சரி இங்கிலாந்து தானே, நம்ம வீட்டில் தானே, ஹோம்ல தானே விளாடுறோம், அதனால நம்ம ஈஸியா அடிச்சிருவோம். நிறைய பேர் 4-0 3-1 ஈஸியா அடிச்சிருவோம், பிங்க் பால் டெஸ்ட் மட்டும் தான் சேலஞ்ச், இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கூட நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது வந்து நம்ம ஃபேசட் ஆஃப் தி கேம்ல வந்து நான் திருப்பி டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு டெஸ்ட் மேட்ச் விக்டரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். ஏன் கடினமான விஷயம்னு நான் சொல்றேன். ஒரு செஷனா பில்ட் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சென்னைக்கு எடுத்துட்டு போயிடலாம். டாஸ் வின் பண்ணி இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. ஆஸ்திரேலியா வந்து பயங்கர ஹைல வந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க போடுற போலிங் லென்ஸும் அங்க ஆடுற விக்கெட்டோட சர்ஃபேஸுக்கும் இந்தியாவுக்கு வரதும் மேசிவ் அடாப்டேஷன் சேஞ்ச். ஒரு இங்கிலாந்து எங்கேருந்து வந்தாங்க, ஸ்ரீலங்காலேருந்து வந்தாங்க. முந்தைய காலகட்டம் மாதிரிலாம் கிடையாது. டீம் அப்படியே இங்க வந்து அப்படியே சந்திச்சு 1-2 டெஸ்ட் மேட்ச்ல விழிச்சு அதுக்கப்புறமா தான் விளையாடவே ஆரம்பிப்பாங்க டீசென்டா. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ப்ரிப்பரேஷன் டைமோட வராங்க. ஸ்ரீலங்கால 2 டெஸ்ட் ஆடி ஸ்ரீலங்காவை அவ்வளவு ஈஸி, ஸ்ரீலங்காவை அடிக்க இயலாது அப்படின்னு முரளிதரன் சொல்ற மாதிரி ஸ்ரீலங்காவை அடிக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அங்க சூப்பரா விளையாட்டி இங்கிலாந்து இங்க வந்தாங்க. இன்ஃபேக்ட் சோ டு சே அவங்க மச் பெட்டர் அடாப்டேஷனோட வந்தாங்க இந்தியாவுக்கு வரும்போது. சர்ஃபேசஸ்க்கும் சரி, வெயிலுக்கும் சரி, எல்லாத்துக்குமே சரி. ஆஸ்திரேலியால நிறைய இடத்துல ட்ரை ஹீட், இந்தியாவில் நிறைய, அதாவது சென்னையில உதாரணத்துக்கு ஹியூமிடிட்டி ரொம்ப ஹை. அங்கேருந்து நாங்க அகமதாபாத் வந்தோம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சென்னையோட ஹீட்டுக்கும் அகமதாபாத் ஹீட்டுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ். ட்ரை ஹீட் 38 42 டிகிரி வரைக்கும் போச்சுங்க அகமதாபாத்ல. அதாவது எப்படின்னா தலைவலியோட தான் டெய்லி மார்னிங்கே எழுந்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்தது இங்க அகமதாபாத்ல. எனக்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. இந்த டைம் யூஸ்வலா இங்க மேட்ச் விளையாட மாட்டாங்க, அபாரமான ஒரு ஸ்டேடியம், அதெல்லாம் ஓகே. டிஃபிகல்டிஸ் ஆஃப் திஸ் டெஸ்ட் மேட்ச், அதாவது டிஃபிகல்டிஸ்ன்னு சொல்லக்கூடாது, வேற பேசேஜஸ் ஆஃப் பிளே. ஸோ இந்த பேசேஜஸ் ஆஃப் பிளேல சென்னையில நான் சொன்ன மாதிரி பின்னாடி எடுத்துட்டு போறேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து 50 நோ லாஸ் இருந்தாங்க. ஃபிளாட், கிரௌடு கிடையாது, யாரும் கிடையாது, பிச்சில் ஒண்ணுமே ஆகல. நாங்க ட்ரை பண்றோம், ஸ்டில் அடாப்ட் பண்ற ஃபேஸ்லயே இருக்கும். இங்கிலாந்து வந்தாங்க ஒரு ஹைலேருந்து, அப்படியே சம ஸ்டார்ட். அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா 290 கிட்ட 270 280 ஃபார் 2 இருந்தாங்க. ரூட்டும் சிப்லியும் பயங்கரமாடி கடைசியில சிப்லி அவுட் ஆனார், 3rd விக்கெட் விழுந்தது. ஸோ அங்கேருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் கேட்ச் அப். திடீர்னு ஒரு ஆஸ்திரேலியால இருந்து ஹைல வந்தோம், எல்லாருமே நம்ம ஜெயிக்க போறோம்னு எதிர்பார்த்தாங்க. ஸ்ட்ரெயிட்டவே அந்த பேக் ஃபுட் 500 ரன் அடிச்சாங்க. 500 ரன் அடிச்சா அந்த பேசேஜ் ஆஃப் பிளே புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆல் bowlers இன் பிளே, ரிவர்ஸ் ஸ்விங்கிங் பால், வேரிங் அவுட் பிட்ச், 500 ஆன் த போர்டு. 2 நாள் தாண்டி 3ஆவது நாள் மார்னிங்கா விளையாட்டாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரன்ஸ் அடிச்சே ஆகணும் டெஸ்ட் மேட்ச்ல ஸ்டே பண்றதுக்கு. எங்களால முடியல, ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. புஜாரா பாவம் இங்க அடிச்சு ஹெல்மெட்ல அடிச்சு அவுட் ஆனாரு. மாதிரி 2-3 அன்பார்ச்சுனேட் டிஸ்மிசல். அஜிங்கியாவோட ஃபுல் டாஸ்ல ஒரு கேட்ச் ஜோ ரூட் பயங்கரமா புடிச்சாரு. கேமே அப்படியே போயிடுச்சு. லிட்டரலி 5th டே போகும்போது we were up against the walls. பார்த்தா சடனா திரும்பி பார்க்கறதுக்குள்ள 1-0 டவுன். அன்னைக்கு அதாவது அந்த டெஸ்ட் மேட்ச் மார்னிங் தான் என்ன கேட்கறாங்க தமிழ் இதுல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல. நான் அப்ப சொல்றேன், ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறதுங்கிற அவ்வளவு விஷயம் இல்ல. ஒரு செஷனா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு செஷன்ல நம்ம 70 for 3 பிடிக்கலாம் ஆப்பனண்ட்டை, அடுத்த செஷன் விக்கெட்டே விழாது, திருப்பி ஒரு கேச்சிங் அப். ஸோ ஒரு செஷனா, அதாவது குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கணும். இந்த பேசேஜஸ் ஆஃப் பிளே புரியாம இப்போ கோவிடுக்கு தேங்க்ஸ் சொல்றதுலாம் நிறைய பேர் டெஸ்ட் கிரிக்கெட் திரும்பி பாக்குறாங்க, ரொம்ப பிடிச்சி லைக் பண்ணி பாக்குறாங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான விஷயம். ஏன்னா ஒரு செங்கலா அடுக்கிதான் 1-0 ரிசல்ட்டே கிடைக்கும். அப்படி அடுக்கி 1-0 ரிசல்ட் இங்கிலாந்து போயிட்டு, ஆனா நம்ம இன்னைக்கு அதை டர்ன் அரவுண்ட் பண்ணி 3-1 வந்திருக்கோம்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். எத்தனையோ நிறைய பிச் டாக் நடந்திருக்கு. இப்போ அதுக்குள்ள நான் போறேன். கிவிங் த ஸ்கோர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா இது 3-1 ஹைன்சைட்ல பார்க்கும்போது லாஸ்ட் 3 டெஸ்ட் மேட்சஸ் ஈஸியா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே ஜெயிச்சோம்? கிடையவே கிடையாது. 2வது டெஸ்ட் சென்னையில டாஸ் வின் பண்ணி ஆடுறோம். 70 for 3 ப்ரிக்கேரியஸ்லி பிளேஸ்ட் ரோஹித்தும் அஜிங்கியாவும் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா அகைன் யோசிச்சு பாருங்க, 1-0 டவுன், இந்தியா அண்டர் பிரஷர் டு ஈக்குவல் இட், வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஸ்பாட் அட் ஸ்டேக். திடீர்னு பார்த்தா 70 for 3 பக்குன்னு அடிச்சுக்குது எனக்குலாம். நான்லாம் அந்த டாஸ் அன்னைக்கு வந்து எப்படின்னா 1-0 டவுன்ல இருக்கணுமே, எப்படியாவது டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினுமே, விக்கெட் போக கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே, லிட்டரலா வந்து ப்ரே பண்ணாத குறை. அவ்வளோ there is so much of pressure. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகணும், நம்ம நல்லா பண்ணணும்னு ஒரு ஆசை. இன்னொன்னு வயசும் ஆகுது. முன்னாடி எப்படிலாம் பார்த்தது கிடையாது மேட்சே. இப்போ பக்குன்னு அடிச்சுக்கிற மாதிரி குட்டி ஸ்டோரி தான் டெய்லி. அப்படிதான் மேட்சே பாக்குறது. ஸோ பேசிக்லி அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது 70 for 3 வந்து ரோஹித்தும் அஜிங்கியாவும் ஒரு ஸ்டனிங் பார்ட்னர்ஷிப். லிட்டரலி விக்கெட்லெஸ் செஷன் ரெசில்ட் ஆர் இனிஷியேட்டிவ் பேக் இன் டு தி சீரீஸ். அங்கதான் சீரீஸ்குள்ளேயே திரும்பி வரோம் நம்ம. இனிமே ஒரு அணுவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 1 நாள் போனோம். ஒரு மாதிரி அப்படியே போயிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல எடுத்து 1 நாள் ஆக்கிட்டோம். இனிமே கோயிங் அஹெட். என்னடா அப்படின்னு பார்த்தா ஸ்கோர் லைன்ஸ்ல முன்னாடியே எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க.
பிங்க் பால் டெஸ்ட் ஒரு சேலஞ்ச். டே நைட் என்ன நடக்கும் தெரியாது. இந்தியாவில டே நைட் மேட்சஸ் நிறைய ஆடினதே கிடையாது. 2 நாள்ல முடிஞ்சிச்சு லாஸ்ட் டெஸ்ட். வேர்ல்டு அரௌண்ட் 2.5 நாளுக்கு மேல ஆவரேஜே பண்றது கிடையாது பிங்க் பால் டெஸ்ட். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் இருக்கும். நம்ம ஹோம்ல ஆடுறோம், புது கிரவுண்ட். அகமதாபாத்ங்கிறது ஒரு புது ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியம்ல புது ஸ்கொயர் போட்டிருக்காங்க. பிச்சும் குழந்தைங்க மாதிரி தான். எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியவே தெரியாது. கியூரேட்டர்ஸ் போட்டா கூட எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியாது. இதுல இன்னொரு வேரியபிள் பிங்க் பால். அதோட வேரியபிள்ஸ் என்ன, அது எப்படி நடந்துக்க போகுது யோசிச்சு பாருங்க. ஒரு ரெட் பால்ல ஒரு 100 கிராம் பெயிண்ட் ஊத்தி அதை சீம் வெட்டிருக்கோம். பிங்க் பால்ல அதே 100 கிராம் பால்ல 200 கிராம் பெயிண்ட் கொட்டி அதை போட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த பெயிண்டோட வித்தியாசம் என்ன? அதனாலதான் LBWs அவ்வளவு வந்து தானே டெஸ்ட் மேட்ச்ல அந்த பெயிண்ட்ல அடிச்சு பால் வர ஸ்பீட் டிஃபரெண்டா இருந்தது. பேட்ஸ்மேன் அடாப்ட் பண்றதுக்குள்ள கால் அடிச்சு LBW ஆனாங்க. மிஸ் பண்ணவங்க போல்ட் ஆனாங்க. சீம் இன்னும் கொஞ்சம் திக்கர், கருப்பு கலர், டிஃபரெண்ட் த்ரெட்டா கூட இருக்கலாம், எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அது பட்டுச்சுன்னா வைடரா திரும்புது. எத்தனையோ பேர் பிச்சை பத்தி பேசினாங்க, ஆனா யாருமே பாலை பத்தி பேசல. நான் அதையே லாஸ்ட் டைம் பேசியிருந்தேன். அந்த பாலுக்கு அவ்வளவு பெரிய வித்தியாசம். இன்ஃபேக்ட் வந்து நான் ஒரு பியூட்டிஃபுல் ஆர்டிகல் படிச்சேன். நான் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து பிச்சை பத்தி பேசினா அதை பத்தி இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஃபேன்ஸ் வியூ. டியர் அஸ்வின், டோன்ட் வி ஹேவ் அ ஸ்டேக் இன் த பிட்ச் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேத பதக் அப்படின்னு ஒருத்தர் ஆர்டிகல் எழுதியிருக்காரு. நான் அந்த ஆர்டிகலை ஃபுல்லா படிச்சேன். படிச்ச உடனே எனக்கு ஒரு ஃபீட்பேக் வந்தது. எனக்கு உடனே தோணுது என்னன்னா, பாவம் இந்த ஃபேன் வந்தார் 5 நாள் மேட்ச் எதிர்பார்த்து, நடக்கல 5 நாள், 2 நாள்ல முடிஞ்சிச்சு. அவர் கொஞ்சம் லேட்டா வந்தாரு, நிறைய மேட்ச் பார்க்க முடியல. அகமதாபாத்தை சுத்தி பார்த்துட்டு அப்செட் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட்டடா எழுதிட்டாருன்னு மட்டும்தான் என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல யாருக்குமே ஸ்டேக் கிடையாது. அதாவது பாக்குற ஃபேனுக்கு டெஃபினட்டா அவங்களால தான் நாங்க இன்னைக்கு இங்க இருக்கோம். எல்லா ஃபேன்ஸுக்கும் ஹேட்ஸ் ஆஃப், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். கிரிக்கெட் பிச்சில் யாருக்குமே ஸ்டேக் கிடையாது. மேட்சை பாக்குறதுல மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் இதர் சைடு இருக்க முடியுமே வழியா வேற எதுவுமே கிடையாது. ஒரு மூவி மாதிரி ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்க்கவே முடியாது. நீங்க எல்லாருமே கிரிக்கெட் பார்த்து எனக்கு கிரிக்கெட் தெரியும், இது தெரியும், அது தெரியும், நிறைய பேர் எழுதுறீங்க, எல்லா ஒப்பீனியன்ஸும் ரெஸ்பெக்ட் பண்றேன், நோ டவுட் அபவுட் இட். பட் ஒரு கிரிக்கெட் பிச்சு ஒரு கியூரேட்டர் போடுறாரு. பிளேயருக்கே கண்ட்ரோல் கிடையாது, தெரியவே தெரியாது. அது போட்டு ஃபர்ஸ்ட் பால் 2 பால் போட்டதுக்கு அப்புறமா தான் தெரியும் இந்த பிச்சு என்ன ஆஃபர் பண்ணணும். அது கூட மாறினே இருக்கும் டைமுக்கு ஏற்ற மாதிரி. அந்த பால் அவ்வளோ பெரிய அடாப்டபிலிட்டி ஃபேக்டர். அதெல்லாம் புரிஞ்சுக்காம எங்களுக்கும் அதுல ஸ்டேக் இருக்கு பிச்சில், நாங்க தான் டிசைட் பண்ணுவோம் எது நல்ல பிச் அப்படின்னு சொல்றது வந்து தெரியல. இட் இஸ் பார்டரிங். அவரோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. பட் அது வந்து ஒரு மாதிரி பார்டர் லைன் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லவே முடியாது. ஒரு பிச்சை போட்டா டெஸ்ட் கிரிக்கெட்டர் அப்படிங்கிறது என்ன, ஒரு கண்டிஷன் கொடுத்தா அடாப்ட் பண்ணணும். என்ன கொடுத்தாலும் அடாப்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி விளையாடி அதுக்கு ஏத்த மாதிரி சாம்பியன் ஆறதுதான் ஒரு கிரிக்கெட்டரோட கடமை. 2 கிரிக்கெட் டீம்ஸ் அந்த மாதிரி ஆடினா ஒரு நல்ல கிரிக்கெட் மேட்ச் வரும். ஒரு கிரிக்கெட் டீம் நல்லா விளையாடி ஒரு கிரிக்கெட் டீம் கொஞ்சம் சுமாரா விளையாடினா ரிசல்ட் எந்த சைடு போகுதோ அந்த சைடோட குத்தம் கிடையாது. அது நான் அதை தான் சொல்ல ட்ரை பண்ணேன். எல்லாமே கிரிக்கெட் அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஒரு டீம் நல்ல கிரிக்கெட் விளையாட்டாங்கிறதுக்காக நீங்க உங்க டென்ல இப்படி எல்லாம் விளையாடிட்டீங்க, அதனாலதான் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்றது ரொம்ப தப்பான விஷயம். 2 கிரிக்கெட் டீம், அந்த கிரிக்கெட் மட்டுமே தான் ஹீரோவா இருக்கணும். எவ்வளவோ காமெண்டேட்டர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கிரிக்கெட் அதுல எப்படி அடாப்ட் பண்றோம் அந்த பாலுக்கு அந்த பிச்சுக்குங்கிறது தான் கிரிக்கெட்டோட பியூட்டியே. இது சினிமா கிடையாது. ஒரு ஸ்கிரிப்டட் மூவி எடுத்துட்டு அதுல நம்ம குறைகள் சொல்ற மாதிரி கிடையாது. இதுலயும் குறைகள் சொல்லலாம். அதனாலதான் இந்த கிரிட்டிசிசம் வர்சஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அடிக்கடி சொல்லுவோம். அதை சினிமாலையும் நம்ம பண்ணுவோம். அதுவாது ஸ்கிரிப்டட், இது ஸ்கிரிப்டட் கிடையாது, இது லைவ் ஆக்ஷன். அதுதான் பியூட்டி ஆஃப் ஸ்போர்ட். 2 டீம் நல்லா விளையாடினாங்க அப்படிங்கிறத நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். ஒரு டீம் நல்லா விளையாடினாலும் அதை அப்ரிஷியேட் தான் பண்ணோம். இன்னொரு டீமால அதை விளையாட முடியல. அதுதான் அதோட ஃபேசட், அதுதான் ஸ்போர்ட்டோட பியூட்டியே. ஸோ கிரிக்கெட்டை தான் நீங்க ஜட்ஜ் பண்ணணுமே ஒழிய கிரிக்கெட் பிச்சை டிசைட் பண்றது வேற விஷயம். அது உதாரணத்துக்கு ஒரு விவசாயிக்கு தான் அந்த நிலத்துல என்ன விளைய வைக்க முடியும், எப்படி விளைய வைக்கணும்னு தெரியும். நம்ம நாளைக்கு போய் ஒரு விவசாய நிலத்துல எதை வேணா போட்டா அதுல விளைஞ்சு வந்துடாது. அதே மாதிரி ஒரு கியூரேட்டரும் பிச்சை போடும் போது இந்த மாதிரி நல்லா இருக்கணும், போலருக்கு ஹெல்ப் இருக்கணும், பேட்ஸ்மேனுக்கு ஹெல்ப் இருக்கணும் தான் டெஸ்ட் மேட்சே போடுவாங்க. 11 பேரும் கேம்ல இருந்தாங்கிறத நான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த சீரீஸ்ல நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு ஃபேசட் ஆஃப் த கேம்லயே இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முடியவே முடியாது. ஆண்டர்சன் எக்ஸ்ட்ராடனரியா போலிங் போட்டாரு, இஷாந்த் சர்மா அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டாரு, சிராஜ் 4th டெஸ்ட் எக்ஸ்ட்ராடனரியா போட்டாரு, ஸ்டோக்ஸ் பின்னிட்டாரு 4th டெஸ்ட். பேட்ஸ்மேன் எல்லாருமே கேம்ல இருந்தாங்க, ஆட முடிஞ்சவங்களா ரன் அடிச்சாங்க. ஸ்பின்னர்ஸ் கான்ஸ்டன்டா கேம்ல இருந்தாங்க. ஒரே ஒரு குறை தான், ஸ்பின்னர்ஸ் நிறைய இருந்தாங்கிறது தான் ஒரு சில அணியோடையும் ஒரு சில தரப்போடையும் குறையே தவிர அது ஒரு குறையே கிடையாதுங்கிறேன். ஏன் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் இப்பதான் வரணும், அப்பதான் வரணும், இப்படிதான் வரணும்னு ஏதாவது ரூல் இருக்கா, இல்ல எழுதிதான் போட்டிருக்கா எங்கேயாவது? எல்லாரும் கேம்ல இருந்தாதாங்க, அதுதாங்க கிரிக்கெட். 11 பேர் ஐதர் சைட்ல இருந்து வராங்க. 22 பேரும் மேட்ச் ஆடுறதுக்கு தான் வராங்க. ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி காஸ்ட் ஆடுறதுக்காக வரல. ஏன் உதாரணத்துக்கு சென்னையில எடுத்துக்கங்க, சிராஜ் எவ்வளவு பெரிய காஸ்ட் ஆடினாரு என் கூட நின்று ஒரு 100 அடிக்கிறதுக்கு. அது அவரோட ரோல் இல்லையா? ஆலி போப்போட விக்கெட்டை வைட்டல் டைம்ல எடுத்தாரு. இஷாந்த் சர்மா ஃபர்ஸ்ட் பால் பிங்க் பால், இவ்வளவு சொல்றோம் பிச்சை பத்தி. 3rd டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிங்க் பால்ல விக்கெட் எடுத்து டாமினிக் சிப்லி. ரோஹித் சர்மாக்கு வெயிஸ்ட் ஹைட்ல 2nd ஸ்லிப்ல கேட்ச் போச்சு. இதெல்லாம் பத்தி யாருமே பேசல. இப்ப 4வது டெஸ்ட் பத்தி பேசுவோம். 4வது டெஸ்ட்ல
இந்த மாதிரி ஒரு வாஸ்ட் கண்டிஷன்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் சச்சின் டெண்டுல்கர் கூட ஒரு இதுல போட்டிருந்தார் ஒரு ட்வீட்ல, சபர்மதி ரிவர் கிரவுண்ட் பக்கத்துலயே இருக்கு, வாட்டர் டேபிள் ஹையா இருக்கும், ஸோ பிச்சோட கலர் அப்படியே தான் மெயின்டைன் ஆகும், ரொம்ப ட்ரை ஆகாதுன்னு. அது கிளியரா தெரிஞ்சது. 3 நாளும் ஃபர்ஸ்ட் செஷன்ல பிச்சு கொஞ்சம் ஸ்லைட்டா ப்ரௌனா இருந்தது, சீம் மூவ்மெண்ட் இருந்தது, ஸ்விங் இருந்தது. செகண்ட் செஷன்ல ஸ்பின்னர்ஸ் வந்தாங்க, பிச்சு ட்ரை ஆச்சு. இன்ஃபேக்ட் கிரவுண்ட் வந்து பெருசா இருக்கிறதுனால வெயில் வரத்துக்கே கிட்டத்தட்ட மத்தியானம் ஆயிடுச்சு. அதாவது வெயில் மொத்தமா கிரவுண்டுக்குள்ள வரத்துக்கு 12 மணி ஆச்சு. 12 மணில 2:30 மணி பிச்சு ட்ரை ஆகி ஓப்பன் ஆகி ஸ்பின் ஆச்சு. லாஸ்ட் செஷன் பாத்தீங்கன்னா ஸ்பின் ஸ்லோ ஆகி பேட்ஸ்மேனால ரன் அடிக்க முடிஞ்சது. எல்லா நாளும் இந்த மாதிரி ஃபேசட் ஆஃப் த கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடாப்ட் பண்ற டீம் ஜென்ரலா நல்லா பண்ணும். இன்ஃபேக்ட் இந்தியால மோர் தென் 20 இன்டர்நேஷனல் கிரவுண்ட்ஸ் இருக்கு. டெஸ்ட் மேட்சஸே நம்ம எக்கச்சக்க சென்டர்ல விளையாடுறோம். நிறைய தடவை நம்ம இந்தியால ஆடும் போதே நமக்கு அது ஹோம் வென்யூ கிடையாது. நமக்கே நிறைய புது புது சிச்சுவேஷன்ஸ் அரைஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதை நிறைய பேர் சொல்ல கூட மாட்டாங்க. சொல்லுவாங்களான்னு எனக்கு காமெண்ட்ரியில தெரியாது. பட் இதை நான் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ண ஆசைப்படுறேன். நான் எல்லா இடத்துலயும் நமக்கே அடாப்ட் பண்ற சிச்சுவேஷன் வரும். அதுதான் டெஸ்ட் கிரிக்கெட்டோட பியூட்டி. அண்ட் இந்த டீம் என்னைக்குமே வந்து அதுல இருந்து தள்ளி போய் அது ஒரு குறையாவோ இல்ல ஒரு கம்ப்ளைண்டாவோ சொன்னதே கிடையாது. எனக்கு அதுதான் வந்து இன்னையோட மாடர்ன் டே கிரிக்கெட்டர்ஸ் அரௌண்ட் த வேர்ல்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் பண்றது இல்ல. ஒரு சில பேர் வெளியில இருந்து கம்ப்ளைண்ட் பண்றத நம்ம சுனில் கவாஸ்கர் கேட்டாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் பேசுறாங்களேன்னு ஷோல கேட்டாரு. அப்ப சொன்னாரு, அவங்க பேசுறத நம்ம ஏன் கேட்கறோம், நம்ம கேட்கறதுனால தானே அவங்க பேசுறாங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி தான், நீ பாட்டு பேசுன்னு நம்ம விட்டோம்னா யாரும் பேச மாட்டாங்க. என்னைக்கா ஒரு நாள் அங்க போகும்போது நம்ம ஊர் ஆளுங்க இந்த மாதிரி பேசி அவங்க ஊர்ல பயங்கரமா அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்களா? கொடுத்ததே கிடையாது. கிரிக்கெட் என்ஜாய் பண்ணுவோம், எவ்வளவு முடியுமோ லேர்ன் பண்ணுவோம், நல்லா விளையாடுறவங்களுக்கு கை தட்டுவோம், நல்லா விளையாடாதவங்களுக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம். இதுதான் ஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு லைஃப்ல சொல்லி கொடுக்குது. எனிவே வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸுக்கு போயிட்டோம், ரொம்ப ஹாப்பி. இங்கிலாந்துல நடக்க போகுது, எங்க நடக்க போகுதுன்னு இன்னும் தெரியல. நியூசிலாண்டை ஃபேஸ் பண்ணுவோம், கலக்கலான டீம், பயங்கரமான டீம். அது மட்டும் இல்லாம இன்னொரு சின்ன விஷயம் சொல்லி ஆசைப்படுறேன். இந்த ஸ்பின்னர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லி முடிச்சாலும் இதுல ஒரு ஃபேசட் இருக்கு. இந்தியா வந்து ஆல்வேஸ் கங்குலி அவர்லாம் விளையாடும் போது அப்ராட் போய் ஜெயிக்கணுங்கிற நிறைய எம்பசிஸ் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் முன்னாடி பிக்சர்ஸ்ல இந்தியன் ரஞ்சி டிராஃபி கேம்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல இவ்வளவு கிராஸ் மினிமம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. நியூசிலாந்துல இருந்து கியூரேட்டர்ஸ் கூட்டிட்டு வந்து அவங்க பிச் எல்லாம் ரீலே பண்ணாங்க பல இடத்துல நம்ம ஊர்ல. அதனால நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்தது. அதை மேனேஜ் பண்ண முடியாம மெயின்டைன் பண்ண அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்தது நடுவில். ஆனா as a result of that கடைசியில நீங்க ஒரு 5-6 வருஷம் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லீடிங் விக்கெட் டேக்கர்ஸா இருந்திருக்காங்க பைல்ல ரஞ்சி டிராஃபில. நோ சர்ப்ரைஸ், நம்ம ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீங்க வச்சிருக்கோம் நம்ம வேர்ல்டுலயே. அதனாலதான் நம்மளால ஜெயிக்க முடியுது. எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸ் போடணும்னா அந்த விதையை விதைச்சு ரொம்ப வருஷங்கள் ஆகும். அதே மாதிரி எல்லா டீம்ஸும் அதுக்கான உழைப்பை போட்டாதான் டிராவல் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் கம்பீட் பண்ண முடியும். டூரிங் ரொம்ப கஷ்டங்க. பயோ பபிள் ஒரு மாதிரி டூர்ல பின்னாடி போயிட்டோம்னா அந்த இனிஷியேட்டிவ் அந்த மொமெண்டத்தையும் திருப்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எனிவே தட் இஸ் அபவுட் த சீரீஸ். இதெல்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம கண்டிஷன்ஸ்ல நம்ம இதுல இல்லைன்னு சொன்னாலும் ஒரு பயங்கரமான விஷயம், ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் அம்பைரிங். இந்தியன் அம்பையர்ஸ் பெருசா குளோபல் ஸ்டேஜ்ல நிறைய பேர் வரல. முன்னாடி சிவா ரவி திறந்தாரு. இப்ப நிதின் மேனன், அனில் சௌத்ரி, வீரேந்தர் சர்மா, ஷம்சுதீன் 4 அம்பையர்ஸ் பண்ணாங்க இந்த சீரீஸ்ல வேற பாயிண்ட்ஸ்ல. நிறைய பேர் நிறைய விதமான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அட் டைம் சொல்லியிருக்காங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, எத்தனை டிசிஷன்ஸ் ரிவ்யூ போய் திருப்பி ரிட்டர்ன் ஆச்சு, ஓவர் டர்ன் ஆச்சு. ஆவே இல்லை. இன்ஃபேக்ட் ஸ்பாட் ஆன் அவுட்ஸ்டாண்டிங் ஆன்ஃபீல்ட் அம்பைரிங். தேர்ட் அம்பைரிங்ல சில ப்ராசஸஸ் எல்லாம் வேணா போடாம 1-2 இடத்துல எரர் பண்ணியிருக்கலாம். பட் இதெல்லாம் எல்லா இன்டர்நேஷனல் அம்பையர்ஸும் பண்றது தான். நான் இங்கிலாந்துல கவுண்டி கிரிக்கெட் விளையாடி இருக்கேன். இந்த அம்பையர்ஸுக்கு டிஃபரெண்ட் லீக்ல பண்ணாங்க. அண்ட் ஆல் கிரெடிட் கோஸ் டு தெம். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு நிதின் மேனன். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் ஹிம் டு அம்பைரிங் அட் த குளோபல் ஸ்டேஜ். இதுதாங்க நம்மளோட மாடர்ன் இந்தியா. நெக்ஸ்ட் இந்தியா இதுதான். வெரி ப்ரௌட் ஆஃப் தெம். அண்ட் அவங்கள நிறைய நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல பார்த்திருக்கேன். வெரி கான்ஃபிடென்ட், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பண்ணாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரெஷர்ல எவ்வளவு போட்டாலும் கான்ஃபிடென்ட்டா பண்ணாங்க. ரைட். இப்போ நம்ம லுக் பேக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து இங்கிலாண்டோட மும்பை வின் இன் 2012. நான் அந்த சீரீஸ்ல இருந்தேன். இங்கிலாந்து 2-1 ஜெயிச்சுட்டு போனாங்க. மும்பைல இதே மாதிரி கொஞ்சம் ஸ்பின் டர்னிங் ட்ராக் இருந்தது, கொஞ்சம் திரும்பிச்சு. மாண்டி பெனசார் 12-11 விக்கெட் எடுத்தார். இன்னைக்கு கூட அதை பத்தி மாண்டி பெனசார், கெவின் பீட்டர்சன், அலிஸ்டர் குக். அப்போ வந்து ஹெட்லைன்ஸ்லாம் டூயிங் த ரவுண்ட்ஸ். என்னன்னா என்னது கேப்டன் குக், ஷெஃப் ரூல்ஸ் த ரூஸ்ட், இந்த மாதிரிலாம் தான். அப்ப யாரும் பிச்சை பத்தி பேசவே இல்லை. அவங்க சூப்பர் கிரிக்கெட் விளையாடினாங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், இன்னொருத்தருக்கு வந்தா தக்காளி சட்னியா? அதேதான். அப்ப அவங்க நல்லா விளையாடினா கிரெடிட் கொடுத்தோம். இப்ப இன்னொருத்தர் நல்லா விளையாடினா அவங்களுக்கும் கிரெடிட் கொடுக்கணும். இதுல நிறைய பேருக்கு வேற மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா டீவியேட் பண்ணாதீங்க டாபிக். சும்மா இதை பண்ணி அதை பண்ணி திருப்பி அதே தான். அந்த பாயிண்டே திருப்பி சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். எனிவே இப்ப வந்து ஒரு சில அப்டேட்ஸ், கொஞ்சம் ஃபன்னி விஷயங்கள்லாம் பார்த்தேன். வலிமை அப்டேட் அப்படின்னு சொல்றேன். அதை பத்தி எனக்கு அப்டேட் இல்லை. அந்த செக்மெண்ட்டை வச்சதும் நான் இல்லைங்க, அடம் பிடிச்சி வச்சிருக்காங்க. இந்த வலிமை அப்டேட்ல நம்ம சில ட்வீட்ஸ்,
சில ஃபன்னி மீம்ஸ் இதெல்லாம் பார்த்து அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதெல்லாம் கொஞ்சம் ஃபீச்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இப்போ அதோட ஆர்டர்ஸ் தான் வரப்போகுது. அந்த ஆர்டர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கொஸ்டின்ஸ் இது பார்த்தா நான் ரொம்ப விராட்டும் வில்லியம்சன் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு வந்து போறாங்க. நம்ம மாஸ்டர் படத்தோட சீக்வன்ஸ்லேருந்து யாராவது பண்ணியிருக்காங்க, பவானி அண்ட் ஜேடியோட சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. வெறும் பிக்சர், இஃப் பிக்சர் டெல்ஸ் அ ஸ்டோரி, கதைகள் அதுவே சொல்லும் அப்படின்னு சொன்னா பை சாஸ்டா கிராம்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவருக்கு கிரெடிட்ஸ் சூப்பரா இருக்கு. பிக்சர் சேஸ் இட் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கான எக்ஸாம்பிள் இதுதான். அடுத்து நான் பார்த்தேன், இது வந்து இந்த ஒத்த ரூபாய் வேணாம் அந்த சாங்ல வர நெப்போலியன், ஊர்வசி அண்ட் குஷ்புவோட போட்டு இவர் இங்கிலாந்து வந்து வாட்சிங் ஃப்ரம் ஹோம், இந்தியா நியூசிலாண்டு லண்டன்ல விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இட் இஸ் நாட் லைக் டேக்கிங் எ டிக் அட் எனி ஒன், பட் இந்த ஒரு ஹியூமர், அந்த பிளேஸ்ட் விஷயங்கள், அந்த ஒரு படத்தோட கம்பேர் பண்ணி போட்டிருக்கிறது, அந்த சிச்சுவேஷனை டிகப் பண்ணது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஒரு லைட்டர் வெயின்ல விஷயங்களை பார்க்கலாம். ஓகே, அபிஷேக் முகர்ஜி, ஓகே, தேங்க்யூ அபிஷேக் முகர்ஜி, 30+ விக்கெட்ஸ் அண்ட் 4 டெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லைக் ஐ செட், ஒரு பயங்கர சரியலா இருந்தது. நான் இன்ஃபேக்ட் என்னோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ ஒன்று சின்னதாக வச்சிருக்கேன், அதை போடலான்னு இருக்கேன். இந்த சீரீஸே டிஃபைன் பண்ணது எனக்கு அந்த விஷயம் தான். அதாவது கண்ணில் தண்ணி மூமெண்ட் மாதிரி ஒரு விஷயம், அதை நான் போடுறேன். அடுத்து இன்னொரு ட்வீட்டை பார்த்துலாம். சூரஜ்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, 200 அதான் நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவர் 200 ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சொல்லியிருக்காரு. இதை பத்தி யாருமே சொல்லலை. தேங்க்யூ சூரஜ் ஐயப்பன், தேங்க்யூ ஃபார் லெட்டிங் மீ. எனக்கே தெரியாது இந்த விஷயம். ரைட், இது வந்து யாரோ ஒரு ஃபேன் இன்னொருத்தர் பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஓகே, இது வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் விக்கெட் டேரன் ராவ், 100th விக்கெட் சாமி, கேன் வில்லியம்சன் 200th விக்கெட், 300 வந்து லஹிரு கேமேஜ் அப்படின்னு ஷிகர் தவன் சொல்லுவாரு. ஆனால் அவர் பேர் லஹிரு கமகே. ஃபைனல் 400th விக்கெட் ஜாஃபர் ஆர்ச் அப்படின்னு போட்டிருக்காரு. ரொம்ப நல்லா ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஸ்டாட்ஸ் எனக்கே இந்த நம்பர்ஸ்லாம் டக்குன்னு பார்த்து ப்ராசஸ் பண்ண தெரியல. ஆனால் யாருப்பா பண்ணியிருக்காங்க கிரெடிட் டு ஹூ ஃபார் டூயிங் திஸ், கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கர ஒரு ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க. கிரிக்கெட் வித் ஆஷா பண்ணுவாங்க. ஓகே, கிரிக்கெட் வித் ஆஷ், ரைட், நல்லா இருக்கு. இது கூட ஒரு நல்ல ஹெட்டிங்கா யூஸ் பண்ணலாம். சரி, இன்னொரு இம்பார்ட்டன்டான அப்டேட், வேற ஏதாவது மீம்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இப்போ ஓகே, ஸோ இந்த இந்தியா இங்கிலாண்டோட ஒயிட் பால் லெக் ஆரம்பிக்குது. அதை பத்தி நம்ம ஒரு டிஃபரெண்டான ஒரு ஜானர்ல நான் கொண்டு வரலான் இருக்கேன். நானே, என் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் சில அனலிஸ்ட், அது மாதிரிலாம் ஒரு விஷயம், ஸ்கோர் கார்டு, இம்பாக்ட் ஸ்கோர் கார்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். T20 கிரிக்கெட்ல எங்க இருக்கும், நம்ம T20 வேர்ல்ட் கப் இயர் இது எப்படி பண்ண போறோம், அந்த மாதிரி விஷயம் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். என்னோட டீம்மேட்ஸோடலாம் இங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட மைண்ட் செட்லாம் பார்த்து நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் இந்த சீரீஸை பார்க்கறதுக்கு. இங்கிலாந்து ஒரு செம்ம T20 சைடு, இந்தியாவும் பயங்கரமான T20 சைடு. இட்ஸ் கோனா பி a ராக்கிங் சீரீஸ் நான் பிலீவ் பண்றேன். அகமதாபாத்ல ஆட போறாங்க. டியூ ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர், அதாவது 38-40 டிகிரி இருக்கு, திடீர்னு அப்படியே டிராப் ஆகுது நைட் டெம்பரேச்சர், அதுல டியூ வந்துருது. சரி, இன்னொரு மீம் வராம இருந்தது, அந்த மீமை போடுங்க பார்த்துடலாம். சண்டைக்கோழி மீம் நினைக்கிறேன். ஆமா, பேர்ஸ் டூ டிசப்பாயிண்டட் ஃபார் அம்பையர்ஸ் கால் டிசிஷன். ரோஹித், ஏன் எங்களுக்கு மட்டும்தான் அம்பையர்ஸ் கால் அவுட் ஆகணும்னு எழுதியிருக்கா. ஓகே, கரெக்ட். இந்த அம்பையர்ஸ் காலுங்கிற கான்செப்ட் வந்து எதனால கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த பால் ட்ராக்கரோட ஒரு எரர், அதாவது வந்து அதுல ஒரு சின்ன எரர் பர்சன்டேஜ்க்காக இதை கொண்டு வந்தாங்க. அம்பையர்ஸ் கால் கொஞ்சம் போகட்டும், பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம், ஏன்னா எல்லா அம்பையர்ஸ் காலையும் அவுட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுனால. அண்ட் இன்னொரு விஷயம் ஒன்று நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பால் ட்ராக்கர் எப்படி அப்படின்னா, மார்க்கிங் பாயிண்ட், அதை மார்க் பண்றவங்க எல்லாம் ஹியூமன் தான் மார்க் பண்ணுவாங்க. பேட்ல எங்க அடிக்குது, எங்க பிச் ஆகுதுங்கிறதுலாம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அங்கேருந்து தான் டெக்னாலஜி டேக்ஸ் ஓவர். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு அம்பையர்ஸ் கால்லாம் எனக்கு தெரிஞ்சு பயங்கர கன்சிஸ்டண்டா பண்ணாங்க. நிதின் மேனன் பேட் ஸ்டோக் அவுட் கொடுத்தாரு, அது அம்பையர்ஸ் கால், மண்டே இப்படி ஆட்டினே போனாரு. அதே மாதிரி த்ரூ அவுட் த மேட்ச் அம்பையர்ஸ் கால் அவுட் கொடுத்தாரு 2 டீமுக்கும். இன்ஃபேக்ட் இந்தியன் டீம் சைட்ல 2 அம்பையர்ஸ் கால் கொடுத்தாரு. அதே மாதிரி ரோஹித் சர்மா ஒண்ணு கொடுத்தாரு, இன்னொன்னு யாரோ ஒருத்தர் கொடுத்தாரு. யாரு கொடுத்தாரு என்னால டக்குன்னு ஞாபகப்படுத்த கொடுத்தாரு, 2 வாட்டி கொடுத்தாரு. அதை கூட கன்சிஸ்டண்டா பண்ணதெல்லாம் பயங்கரம். ஒரு மேட்ச்ல ஒரு டிசிஷன் கொடுத்தா அதே மாதிரியே கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றது தான் பெஸ்ட் அம்பையரிங். சரி, இப்போ ஃப்ளோர் இஸ் ஓபன் ஃபார் கொஸ்டின்ஸ் அப்படின்னு போட்டாங்க. இதோட நான் சொன்ன விஷயங்கள், என்னோட டேக் ஆன் த சீரீஸ், அதுக்கப்புறம் என்னோட கோயிங் பேக் ஆன் த சீரீஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு என்ன கேள்வி தான், என்ன கான்ட்ரவர்சியில மாட்டி விடாம கேளுங்க. வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் ஸ்விட்ச் அண்ட் கிரிக்கெட் ரூல்ஸ் ஸ்லோலி கெட்டிங் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் பேட்ஸ்மேன்? இன்ஃபேக்ட் இதை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக்ஸ்வெல் கூட சொல்லியிருந்தாரு. அது என்னோட ஸ்கில், நான் கொண்டு வந்திருக்கேன் டேபிளுக்கு. அதுதான் வந்து அது ஒரு ஸ்கில்னா அதை எப்படி நீங்க எடுக்க முடியும் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து அப்படின்னு கேட்கிறாரு. கரெக்ட், ஐ டோட்டலி அக்ரி வித் ஹிம். பர்ஃபெக்ட். அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை வந்து பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி போலருக்கு என்ன பண்ணும், ரைட் ஆர்ம் ஓவர்னு சொல்லிட்டு போலர் வந்து லெஃப்ட் ஆர்ம்ல போடுறதுக்கு அலோவ் பண்ணணும். ஓவர் தி விக் நான் இங்கிட்ல இருந்து போடுறேன்னா அங்கிட்ல இருந்து போடுறேன்னு மட்டும் தான் சொல்லுவேன், எந்த கையில போடுறேன்னு சொல்லவே மாட்டேன். அதுவும் ஒரு ஸ்கில் தான். அதை போலருக்கும் அலோவ் பண்ண நான் நினைக்கிறேன். எந்த ஒரு பேரிட்டி ஃபீல்டா இருந்தாலும் அதுல ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும். இப்ப நம்ம எவ்வளவு இடத்துல ஈக்குவாலிட்டிக்கு சண்டை போடுறோம், இந்த இடத்துல நான் ஈக்குவாலிட்டிக்காக சண்டை போடுறேன். ஒரு பேட்ஸ்மேன் இந்த மாதிரி ஆட முடியும்னா ஒரு போலரும் அந்த மாதிரி போட முடியும். யோசிச்சு பாருங்க, அப்படியே ரைட்ல பிடிச்சி வந்து டக்குன்னு லெஃப்ட்ல போட்டுறேன், அதுவும் ஒரு ஸ்கில் தானே. அலோவ் பண்ணுங்கயா,
என்ன புரியல எனக்கு. சரி, ஓகே. டியர் லெட்ஜ் grooming a player. லெட்ஜா யோ ஏன் கலாய்க்கிற விஜய் சாரதி. grooming a player to have multi-dimensional skills in bowling, ambidextrous spin and fast and left arm and right arm off spin jet do China spin for specialist thoughts. Oh, okay. இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின். நம்ம எந்த ஃபார்மேட்டை பத்தி பேசுறோங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கண்டிஷன்ஸ் பேஸ்டா பிளேயரை க்ரூம் பண்ண முடியுமா அப்படின்னா எப்படி க்ரூம் பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம். கண்டிஷன் பேஸ்டா ஒரு பிளேயர் கெட்ஸ் பெட்டர். நிறைய விளையாட தான் அந்த பிளேயர் ஒரு கண்டிஷன்ஸ்ல எப்படி விளையாடணும்னு கத்துக்கவே முடியும். முதலே உருவெடுத்தெல்லாம் யாரும் வந்து அப்படி கண்டிஷன் பேஸ்டா விளையாட முடியாது, அப்படி ட்ரெயினும் பண்ண முடியாது. யூ ஸ்டார்ட் அண்ட் யூ அடாப்ட். ஒரு கிரிக்கெட்டரோட கிரேட்னஸே அந்த அடாப்டபிலிட்டி தான். ஒரு விஷயத்த பார்த்து அதை எப்படி லேர்ன் பண்ணி பெட்டர் ஆகுது அப்படிங்கிறது தான். ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் ஸ்கில்ல எந்த பிரச்சனையும் நான் பார்க்கவே இல்லை. ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் தான் வே ஆஃப் கிரிக்கெட்டா இருக்கும் ஃபியூச்சர்ல. T20ல பல ஸ்கில்ஸை பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கிற பிளேயர்ஸ் தான் வந்து இந்த ஃபார்மேட்டை த்ரைவே பண்ணுவாங்க. லெஃப்ட் ரைட் எல்லாத்துலயும் போடணும். ஐ திங்க் நம்மளோட மைண்டு தான் நம்மளோட லிமிட்டிங் ஃபேக்டர்னு நினைக்கிறேன். அந்த மைண்டை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு நான் சொல்லி ஆசைப்படுறேன். ஸோ டெஃபினெட்லி தட் இஸ் அ குட் தாட். பட் இந்த கண்டிஷன்ஸ் பேஸ்ட்லாம் வந்து அடாப்டேஷன் தான் ஷுவர். Big congratulations. I don't understand Tamil, so we'll watch it once CC is done. Can you please answer what you think about possible lack of preparation in England for Team India? Look, I think Bishek, it's a good question, and I feel there is no lack of preparation or anything. It's just adaptability and what happens once you are on the back foot. It's very difficult. We've been on away tours also, so it's very difficult to sort of set a comeback. And I thought England was in the series all the time. We were under pressure most parts of it. Second test we were bowled out. We got only a 30-run lead, and that is nothing. And in the final test also, we were in a position where we were 148 for 6, 60 runs, 50 runs behind with 4 wickets in hand, and we staged an outstanding comeback. So every situation they were in the game, I thought they played good cricket, and I have always maintained this, that they are one of the most well-prepared teams that come to India, and massive respect. And it was a great series. And bowlers, yes, the spin bowlers dominated the show, and it is only fair in this part of the world. In fact, it is a great time to wish our great Vivian Richards sir, dear Viv sir, many more happy returns of the day. I saw a video of his where he said, you're in the land of spin and you should expect the ball to spin. Do not moan and get on with it. He had put a video. So many more happy returns of the day, King. And அவர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அவருக்கு bowling போட முடியல, பிரைன் லாராக்கும் போட முடியல. எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்காரு ரெண்டு கிரிக்கெட்டர்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். ஆப்வியஸ்லி ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் இந்தியா. உடனே இந்தியாவில் யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. Bishak, hope without CC you got the answer. I do it in Tamil because a lot of my audience are in Tamil, but whenever it is possible, I will turn into languages, right? Vijay Sundaram R, what is your feeling when Washi was not? Hey, Washi, amazing knock. So sad. Moor adichirkalam. But Washi ஆடுற பேட்டிங்கோ அந்த கைண்ட் ஆஃப் கிரிக்கெட்டர் தட் இஸ், ஐ திங்க் அவனுக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 100 கண்டிப்பா அடிப்பான். அது பாருங்க எப்படி அக்ஷர் பட்டேல் வந்து பின்னாடி அந்த ஃபீல்டர் இருக்காரு நினைச்சிட்டு ஓடி கிட்டத்தட்ட 4 பால்ல வந்து அந்த 100 அடிச்சிருவாருன்னு எல்லாரும் சொல்லி வெளிலலாம் வந்து உட்காந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. இன்ஃபேக்ட் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் எல்லாருமே ஆஸ் அ டீம் வந்து அவங்களால 100 அடிக்க முடியலன்னு. குவாலிட்டி நாக். ரிஷப் மட்டும் அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ், சரியான ரியர் கார்டு ஆக்ஷன். ரைட், எனி ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஃபைனல் டெஸ்ட் அண்ட் லார்ட்ஸ் ஃபார் கெட்டிங் யூஸ்ட் டு கிராசி பிச்? ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி இங்கிலாந்துல போகும்போது அடாப்டேஷன் அப்படின்னா அடாப்டேஷன் இஸ் ஃபேஸ். அதாவது IPL முடிஞ்ச உடனே ஐ திங்க் டேரக்டா போகணும்னு நினைக்கிறேன். டேரக்டா போனால் அந்த அடாப்டேஷன் ஃபேஸ் ஒரு 10-15 நாள் கிடைச்சதுன்னா ஆப்வியஸ்லி அந்த ப்ராக்டிஸ் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி பேட்டிங் போலிங் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இந்த டீம்ல நிறைய பேர் ஆல்ரெடி டூர் பண்ணவங்க இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமா அடாப்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் பிக் கேம். ஏன்னா நியூசிலாந்து வந்து 2 டெஸ்ட் ஆல்ரெடி ஆடி இருப்பாங்க. ஆடிட்டு எங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க அந்த WTC ஃபைனலுக்கு. லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அது கூட ஒரு 2-3 மேட்சா வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளீஸ் ஆன்சர், யூல் பி பேக் டு T20 or ODI soon. ஒன்னே தான் சொல்ல முடியும் என்னால. நான் வந்து சம் சேலஞ்சிங் டைம்ஸ்ல போலிங் போட்டிருக்கேன், சம் சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ்ல போலிங் போட்டு போன IPL ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன். ஹேட் அ கிரேட் 6 to 8 months. ஆனால் நிறைய பேர் T20ல நல்லா பண்ணி, ஒன்டேல நல்லா பண்ணி ஆல்ரெடி டீம்ல இருக்காங்க. ஸோ என்னால இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டீமுக்கு மேட்சை ஜெயிச்சு கொடுக்கணுங்கிற ஆசையும் நம்பிக்கையும் நிறைய இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் டிமாண்ட் ஆச்சு, நான் வந்து தகுதியானவன் அப்படின்னு பீப்புள் நினைச்சாங்கன்னா டெஃபினட்டா ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஏன்னா எந்த சேலஞ்சுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே சேலஞ்சாக தான் பார்க்குறேன், எல்லாத்தையுமே ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறேன். ஸோ எஸ், ஐ எம் இன் இட். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஐ டேக் இட் வித் போத் ஹேண்ட்ஸ். வேர்ல்ட் கப் ஃபார் மீ, யா கரெக்ட். இங்க பாருங்க, ஒரு இஷாந்த் சர்மா வந்து நான் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன். இஷாந்த் சர்மா பாவம் 2000 அவர் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ஸ்லேயே இருந்தது இல்லை, புஜாராவும் இருந்தது இல்லை, ரஹானே இருந்திருக்காரு, நான் இருந்திருக்கேன். நான் 2 வேர்ல்ட் கப் ஆடிருக்கேன், ரஹானே ஒரு வேர்ல்ட் கப் ஆடிருக்காரு. இஷாந்த் விஹாரியும் ஆனது இல்லை. இஷாந்த், விஹாரி, புஜாரா இவங்க 3 பேருமே வந்து வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ஸ்லேயே இருந்தது இல்லை. இஷாந்த் ஒரு 2015 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருந்தார், ரொம்ப நல்லா போலிங் போட்டிருந்தார். அப்போ ஞாபகம் இருக்கு. சடனா வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி இன்ஜுரியா ரீப்ளேஸ் ஆகி அவரால் வேர்ல்ட் கப் விளாட முடியாமல் போயிடுச்சு. ஸோ எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து
என்னையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இப்ப நான் மற்ற ஃபார்மேட் ஆடினா அது வேற விஷயம். பட் ஆடாதனால இந்த வேர்ல்ட் கப், இந்த WTC ஃபைனல் வந்து வேர்ல்ட் கப் மாதிரி தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அண்ட் பின்னக்கல் ஃபார்மேட்டுங்க, இதுல வந்து ஒரு ஃபைனல்ங்கிறது வந்து ஒரு பயங்கர பிரம்மாண்டமான விஷயம் இல்லையா. ஒரு 10 வருஷமா நல்லா டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடின ஒரு டீம் வந்து ஒரு ஃபைனல் ஹர்டில், ஒரு கல்மினேஷன் மாதிரி முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஹரிஹரன் கரெக்டா சொன்னப்பா. ஓகே, அடுத்து வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, IPL ஷெட்யூல் இஸ் அவுட். ஆமா, இது வேற பார்த்தேன், IPL ஷெட்யூல் வந்துடுச்சு. ஹோம் கேமே யாருக்கும் இல்ல. 6 சென்டர் கேரவேன் மாடல்னு சொல்லியிருந்தாங்க, பேச்சு அடிபட்டுட்டே இருந்தது. எல்லா வென்யூலையும் எல்லா டீமும் மேட்ச் ஆடுறாங்க. ஆனா ஹோம் கேம்ஸ் யாருக்கும் கிடைக்கல. உதாரணத்துக்கு CSKக்கு சென்னையில மேட்ச் இல்ல. அந்த மாதிரி எல்லா பிரான்ச்சைஸுக்கும் அவங்க ஊர்ல மேட்ச் இல்ல, வேற இடத்துல தான் ஆடுறாங்க. ஸோ அது ஒரு வித்தியாசமான டைம். ஏன்னா கோவிட் டைம்ஸ்னால ஐ திங்க் ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட் விளாட முடியாதனால அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அகமதாபாத் மாதிரி ஒரு, அதாவது இந்த ஒண்டர்ஃபுல் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல வந்து ஐ திங்க் பிளே ஆஃப்ஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இல் பி நைஸ். அதுக்குள்ள டியூ எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆயிடும்னு நினைக்கிறேன். எனிவே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல ஓகே, do you have any intentions of playing county cricket from here on, considering the stage you are in your career? Do you have intentions? நான் வந்து 3 சீசன் கவுண்டி கிரிக்கெட் விளையாடிருக்கேன். நாட்டிங்ஹாம், உஸ்டர். இன்கேஸ் தெரியல, if Shreyas doesn't know, then I played seasons of county cricket already, and I don't know, it's one of the greatest of experiences that I've had, and it has kept me in good stead. ரொம்ப நல்ல experience. How are you going to detox until IPL? What do you mean by detox? Right, I'll probably spend some family time. I'll be spending a lot of family time, and I have not had my kids here, and my wife has also not traveled on this series, so go back home and spend some time with them. Probably go for a small drive, spend time with my doggies and all that. Anyway, how do you go about bowling to new batsmen? What will be going through your mind? Okay, so most of my preparation is done well in advance before the game. I do a lot of serious footage watching, wherein I don't even get disturbed by people that are around me. I watch footage and I'm very well prepared before the batsman comes. Even before the tour is started, I'm prepared for each and every batsman. அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட வீக்னஸ் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்துருவேன். டு அ பாயிண்ட் வேர் ஐ ஷுட் ஃபீல் கம்ஃபர்டபிள். ஏன்னா எங்கிட்ட இருந்து எந்த பேஜையுமே அவங்க எடுக்க முடியாது. நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருப்பேன். அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் டேக் ஆன் அந்த கிரவுண்ட். யுவர் பிக் இன்ஸ்பிரேஷன் நியர் சே ஐ டு ஆல்மோஸ்ட் லைக் தல அஜித். விஜய் சாரதி, இது உங்களோட ரெண்டாவது கொஸ்டின். என்ன வந்து உங்க தல அஜித்தோட கம்பேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருக்கு இருக்கிற ஃபாலோயிங் எல்லாருக்குமே தெரியும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது கேள்வி வேற கேட்டு தல அஜித் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாட் ஹேப்பன்ஸ் இந்த லாஸ்ட் டெஸ்ட் இஸ் ட்ரான், ஹூ வில் வின், சூப்பர் ஓவர் நடக்குமா? என்னப்பா சொல்ற, டெஸ்ட் ட்ரா ஆனா எப்படிப்பா சூப்பர் ஓவர் நடக்கும் சூர்யா? எனக்கு யூ மீன் த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலா? இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஆக்சுவலி. இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. அமேசிங். சூப்பர் ஓவர் ஃபார் அ ரெட் பால் ஃபார்மேட், அது நல்லா இருக்குமே. இது சூப்பர் ஓவர் நடக்கக்கூடாது, மேட்ச் பிளே டில் ஃபினிஷ் தான் வரணும்னு நினைக்கிறேன். முன்னாடி எல்லாம் வந்து மேட்ச் பிளேட் ஃபார் ஃபினிஷ் ஆடுவாங்க பழைய காலத்துல டெஸ்ட் கிரிக்கெட்லாம். அன்டில் த மேட்ச் ஃபினிஷஸ் they'll keep playing. ப்ராப்ளி அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்குமா தெரியல. இல்ல டிரா ஆச்சுன்னா I don't know, they'll probably share it இருக்கலாம். I don't know. John Bright, hey Scott, not many spoke about slip catching and about close and fielding catching. How important? Okay, super. நல்ல கேள்வி. நானே அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். இன்ஃபேக்ட் ஷார்ட் லெக் ஃபீல்டிங் இந்த சீரிஸ் முழுக்க பாத்தீங்கன்னா 2 டீம்லயும் 2 ஃபீல்டர் பண்ணாங்க. அக்கேஷனலா இந்தியால ரொட்டேஷன் பண்ணாங்க. நிறைய நேரம் நிற்கும் போது சுப்மன் கில் ஃபுல்லா பண்ணார் ஆல்மோஸ்ட். ஐ திங்க் சுப்மன் கில் வந்து த்ரூ இஸ் கரியர் ஷார்ட் லெக்ல எந்த இடத்துலயுமே ஃபீல் பண்ணதில்ல. ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் போட்டு மூவ் பண்ணி ஷார்ட் லெக்ல ஃபுல்லா நிக்கிறாரு. அதே மாதிரி இங்கிலாந்துல ஆலி போப், இங்கிலாந்துல அது ஒரு கல்ச்சராகவே பார்த்திருக்கேன். ஷார்ட் லெக் ஃபீல்டர்னு இருந்தாங்கன்னா அவங்க ஆடுற வரைக்கும் அவங்க தான் பண்ணுவாங்க. அந்த சீனியர் பிளேயர் ஜூனியர் பிளேயர் எல்லாம் கிடையாது. அலிஸ்டர் குக் 166 டெஸ்ட் மேட்ச், அவரோட ஃபைனல் டெஸ்ட் மேட்ச்ல அவர் தான் ஃபுல் மேட்ச் ஷார்ட் லெக் பண்ணாரு. எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். க்ளோஸ் இன் ஃபீல்டிங் சொன்னா அஜிங்கே ராணே தாண்டி நான் போகவே முடியாது. இன்ஃபேக்ட் என்னோட 400th விக்கெட்ல கேக் கட்டிங் செலிப்ரேஷன் போது கூட ஒரு ஸ்பெஷல் ஹக் கொடுத்தேன். அவர் எனக்கு கச்சக்க கேட்ச் பிடிச்சிருக்காரு. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்பின் பவுலருக்கு. ஒரு மிஸ்டேக் இன்டியூஸ் பண்ணா பேட்டை சுத்தி பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ். குட் கொஸ்டின் ஜான். ஆபிள் உர்கீஸ், just a technical question. What has helped you to really lift your batting after a lump? Tips for any youngster who are coming up ranks or struggling with technical problems and a lump? So I think it is very important that we understand that everybody's strengths are different. My strength is actually my hand-eye coordination. என்னோட hand-eye coordination தான் என்னோட strength. And technique obviously சின்ன வயசுல போட்டது தான் technique. ரொம்ப you cannot make technical changes as you grow older and your technique is already formed. Younger ageல வந்து okay, team with the highest number of boundaries will be declared the winner அப்படின்னு ஏதோ ஒரு பாயிண்ட் வருது. And I am not sure that WTC டெஸ்ட் கிரிக்கெட்ல அது பாயிண்டான்னு எனக்கு தெரியல. ஐடியலி டீம்ஸ் வித் ஹையர் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் தான் ஜெயிக்கணும். ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல bowler தான் டிக்டேட்ஸ் பிளே. ஸோ கமிங் பேக் டு த பேட்டிங் பாயிண்ட், உங்களோட டெக்னிக் ஃபார்மேஷன் டில் த ஏஜ் ஆஃப் மேபி 16, 17, 18, 19, 20, 21 மேபி அதுக்குள்ள எவ்வளவு முடியுமோ டெக்னிக்கை வந்து இஃப் யூ கேன் சார்ட் இட், அது வந்து ஒரு மாதிரி கிவ் அண்ட் டேக்கோட சார்ட் அவுட் பண்ணி வச்சிருந்தா கூட
that will be good enough. அதுக்கப்புறமா வந்து டாக்டிக்கல் விஷயங்கள்லையும் கேம் பிளே, டெம்போ, இந்த மாதிரி விஷயங்கள், அடாப்டேஷன், இதுல தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ள செட் பண்ணிடணும் ஒரு மாதிரி உங்களோட ஓன் டெக்னிக், வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. நமக்கு என்ன ஒர்க் பண்ணணும், நமக்கு என்ன ஒர்க் பண்ணாது நமக்கு தெரியணும். அதுதான் டெக்னிக். டெக்னிக்லாம் there is nothing written in stone that this is technique அப்படின்னு சொல்லிட்டு. Hi Ashwin, will they use Kookaburra or Duke's ball for WTC? I am suspecting because it is happening in England. அந்த ஊரோட பால் டியூக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் சஸ்பெக்ட் பண்றேன். பட் யூ நெவர் நோ. ஏன்னா எஸ்ஜி, இந்தியாவோட பால் எஸ்ஜி அண்ட் நியூசிலாண்டோட பால் குக்குபரா, ஸோ காமன் பால் டியூக்ஸ் தான் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கிலாந்துல ஆனா. பட் இது நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலி. 3 டெஸ்ட் நடத்தி எஸ்ஜில ஒன்று, குக்குபரால ஒன்று, டியூக்ஸ்ல ஒன்று ஆனா அது இன்னும் நல்லா இருந்திருக்கும். ப்ரோ பிளான்ஸ் ஃபார் வில்லியம்சன், இன்னும் பிளான்லாம் இல்லப்பா, இன்னும் நிறைய மாசங்கள் இருக்கு. ஸோ அந்த பிளான் அப்போ போய் பார்த்துக்கலாம். அதுக்குள்ள வில்லியம்சன் ஒரு ஐபிஎல் ஆடுவாரு, நிறைய விஷயங்கள் நடக்கும். கிரிக்கெட் நிறைய மாற்றங்கள் இருந்துனே இருக்கும். ஸோ அதுக்கு அடாப்ட் பண்ணணும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி, whom do you think who bowls carom ball in present day cricket? I don't know anyone who bowls that. எல்லாருமே ட்ரை பண்றாங்க. So I think in the future somebody will come. One thing's for sure, we are not the be all and end all. There will be someone better than us that will come in life. Did you enjoy ரிஷப் பண்ட் funny commentary? ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. ரிஷப் பண்ட் வந்து அவர் பேசுறது நிறைய தடவை எனக்கே கேட்காது. அவர் வந்து ஆடியன்ஸ்க்காக தான் பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸுக்கு இல்ல பேட்ஸ்மேனுக்காக இல்ல கிட்ட ஸ்டம்பை சுத்தி இருக்கிற அந்த ஃபீல்டர்ஸ்க்காக பேசுறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்கவே கேட்காது. நிறைய விஷயங்கள் ஸ்டம்ப் மைக் பிக் பண்ணி தான் மீம்ஸா தான் பார்ப்பேன் இன்ஸ்டாகிராம்லயே. 4 wickets more for leading wicket taker and WTC. Hope we are waiting for that moment. I'm not aware of that. Thank you Krishnakumar Ramamurthy. Hopefully fingers crossed எல்லாம் நல்லா முடியும். Is there a reason why you are playing only test try still? நான் எல்லாமே அப்படிதான் நினைக்கிறேன். I always believe that I can. It is about people wanting and the performances, competition. நான் எல்லாரோடையும் கம்பீட் பண்ண தயார். ஒரு யங்ஸ்டர் நல்லா பண்ணியிருக்காரு, அந்த ஃபார்மேட்ல விளையாடுறாருன்னா அவரோட கம்பீட் பண்ணுவோம் நான் தயார். More than happy and I'm looking forward to it in fact. See, continuously sweeping is something that can come good once in a while versus spin warrior. Correct. எல்லாமே அப்படிதானே. We need to understand what will work when and try and adapt it. சில சமயம் ஒர்க் ஆகும், sometimes it will not work. So continuously sweeping, again I think you need to pick your ball, choose your right balls and right moment and right line length எல்லாம் choose பண்ணி தான் அடிக்கணும். It's not like blind. How far has engineering helped you? Look, I don't know how exactly engineering has helped, but it has given me a ticking brain that keeps working all the time. So அந்த brain எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. நிறைய கேள்விகள் பதில் சொல்லியிருக்கேன். எனக்கே கொஞ்சம் வாட்டர் பிரேக் தேவைப்படுற மாதிரி இருக்கு. Okay, right. If there are no more questions, thank you so much for joining me on today's live. And again, thank you so much for all your wonderful vibes, and that has been a great reason. Thank you, Vignesh, for your last question. And soon enough, I'll come back with that show. நம்ம March 12th சந்திக்கலாம். அந்த ஷோவோட பேரு 6 to 20 வரை அப்படின்னு வைக்கலாம்னு என் மைண்ட்ல இருக்கு. நீங்க ஏதாவது பேர் இருக்கு அப்படின்னா, ஏன்னா 2020 கேம்ஸ் இல்லையா, 6 to 20 வரை பவர் பிளேயர் ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணுவோம். இம்பாக்ட் ஸ்கோர் கார்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். So if you have any other suggestions, names, please let me know. Thank you so much for joining me on today's episode. And again, once again, thank you for all the wonderful vibes.